இப்போ நம்ம வந்து ஒரு பக்தி பரவசமான ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். கிளம்புவோமா? கிளம்புங்கய்யா கிளம்புங்கய்யா. இப்போதான் நம்ம வண்டியில் ஏறணும், அதுக்குள்ளேயும் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி ஐடியா வச்சுக்கலாம். ஐயோ ஐயோன்னு பசிக்கும்ல, அது இருக்கக்கூடாது. இந்த சின்ன குழந்தை ஒரு மீம்ல சொல்லும்ல, அப்போ பாதிக்கும்ல தான். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சாயா த சாய். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ட்ரிப்பு. யாரோட? எங்கள் அம்மாவோட தான். அம்மாவோட அப்படின்னா நம்ம என்ன துபாய்க்கு, கோவாக்கு இந்த மாதிரி சில் பண்ணுற இடத்துக்குலாம் போக மாட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பக்தி பரவசமான ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். திருவண்ணாமலையில் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வரப்போகிறோம். வந்து விட்டார்கள். ஆஸ் யூஷுவல் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மறக்கலைன்னா அப்புறம் அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ கிளம்பும்போதே நாங்கள் மறந்துடுவோம். ஸோ அதை ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு என்ன மறந்தோம்? ஃபோன் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. கிளம்புவோமா? கிளம்புங்கய்யா கிளம்புங்கய்யா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? Where are we going to break the fast? இப்போதானே நம்ம வண்டியில் ஏறணும், அதுக்குள்ளேயும் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி ஐடியா வச்சுக்கலாம். சோறு சாப்பிட்றதுக்கு எதுக்குங்க ஐடியா? எங்க ஹோட்டல் இருக்கோ நிறுத்தி சாப்பிட வேண்டியதான். நம்ம அதை தாண்டி போயிடக்கூடாது இல்லை? சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஐயோ ஐயோன்னு பசிக்கும்ல, அது இருக்கக்கூடாது. இந்த சின்ன குழந்தை ஒரு மீம்ல சொல்லும்ல, அப்போ பாதிக்கும்ல தான். கூட்டு போறேன் கூட்டு போறேன் கூட்டு போறேன். இப்ப தெரியுதா மக்களே? பாருங்க, சுகர் பேஷண்ட், பைல்ஸ் பேஷண்ட் எல்லாம் வந்து என்னோட அடியாலாம் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. சிஸ்டமேட்டிக்கா உடம்ப நல்லா வச்சிருக்கோம் பாருங்க, எல்லாம் தொல்லை கூடாது. ஆமா, எங்க அம்மா பயங்கரமா உடம்பு வச்சிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம், இந்த கேமரா பார்த்து உண்மையை சொல்லுங்க வாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க, வெக்கம். மணிமேகலை பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. தூக்கிட்டு தானே இருந்தேன். மெடிடேஷன் கேட்டா கரெக்டா? அதெல்லாம் இல்ல, நான் தூங்கதான் தூங்கினேன். நல்ல வேலை ஒத்துக்கிட்டேன். சம்டைம்ஸ்ல தலை தொங்கிருச்சு, அதனால தான் என்னன்னு பார்த்தேன். அதாவது லஞ்ச் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன்னு சொல்லி அப்படியே இழுத்து இழுத்து நாங்கள் லஞ்ச் டைம் கிட்டே வந்துட்டோம். பட் இனிமேலும் வாங்கி கொடுக்கணும்னா கொலைகேஸ் உள்ள போயிடுவேன். யாரு? நான். அந்த அளவுக்கு பசியில் துடிச்சு போயிட்டாங்க, அதனால் உள்ள அமிச்சாச்சு. மீன் வயல் காருக்கு ஒரு புது ஐட்டம் ஒன்று வாங்கினேன், அதனால் அதை ஐ வாண்டட் டு ரிவீல். உங்கள் எல்லாருக்கும் இது செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கார் வச்சுக்கிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கண்ட இடத்த நிறுத்துவீங்க, கண்ட இடம்னா அந்த மாதிரி வெட்ட வெளிச்சமாக நிறுத்துவீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். 1க்கு 2 வாங்கிங்க, சூப்பர் ஐடியா. நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் அந்த விஷயம். இது வந்து டேஷ்போர்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெளியில் வர வெயில் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் வண்டி சூடு தான் ஆகும், மற்ற இடத்துலாம் கண்ணாடி இருக்குல்ல, ஸோ சூடு ஆகும். பட் ஆனால் இது வந்து ஒரு இந்த ஏரியா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. உங்கள் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஏசி, இந்த மற்ற யூனிட்ஸு, ஸ்டீரிங் தொடும்போது சூடாக இருக்கும், அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ நீங்கள் நிறைய வண்டி இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்து ஓட்டி இந்த மாதிரி ரொம்ப ரேண்டமாக நிறுத்துவீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ சூப்பர் ப்ராடக்ட். மறக்காமல் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த லிங்க் என்னங்கிறத நான் உங்களுக்கு இதில் கீழே அந்த கமெண்ட்டில் போடுறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து வாங்கிக்கோங்க. இட்ஸ் அன் அமேசான் விண்ட்ஷீல்டு ப்ரொடெக்டர்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ இது வந்து 2 சைடு வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே மக்களே, சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். ஒரு பிரஞ்ச் மாதிரி டபுள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ தட் லஞ்சுக்கு நிறுத்த வேணாம். நம்ம ஷோ வந்து இன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:30 2:45 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லஞ்சுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப். திருப்பி ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திருவண்ணாமலை தான். இன்னும் கரெக்டாக ஒரு
125 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது மேப்பில். போயிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்கு ரெடி ஆகி ஸ்டேஜுக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் அம்மா எவ்வளோ உஷாருங்க கவனிங்க. இந்த பக்கம் பெரிய பார்சல் கவர் தெரியுதா? அடுத்த ஸ்டாப்புக்கு நான் நிற்க மாட்டேன்ட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் புக்கிங்கில் முன்னாடியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த பையன் நிறுத்த மாட்டான், தோ நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவான்னு தெரியும். அம்மா கொஞ்சம் பசிக்கும் நடுவில் இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைட்டாக அப்படியே டக்குன்னு ஒரு 2 வாயில் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே மென்னுக்கிட்டே வருது. எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் இங்கே லைட்டாக கண்ணு அசந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து திரும்புறதுக்குள்ளேயும் பில்லை போட்டாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். சரி, ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது தனியாக ஒரு ஐட்டம் வாங்கினீங்க. என்னது அது? மே நோ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஐட்டம்ஸ். சீடை மட்டும்தானா? சீடை காராசே. நம்மளை பார்த்தா ஷோக்கு போகிற மாதிரி தெரியல, லைட்டாக பிக்னிக் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கரெக்டு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஐட்டம் பேரு மஞ்சிங். ஆஹா, நல்ல பேர் இருக்குது, சூப்பரா இருக்கு. தமிழ்ல நொறுக்கு தீனின்னு சொல்லுவோம்ல, இங்கிலீஷ் ஸ்டைல மஞ்சிங் அப்படின்னும்ல. ஓஹோ, இது எப்பல இருந்து? அது எஸ்பெஷலி டிராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா தலை தொங்காதப்ப இனிமேல இருந்து லைட்டா தொங்கும் போது சொருவிக்கலாம் உண்டு. ஸோ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற ஷோ வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், அந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் இன்னைக்கு பாட போகிறோம். ஆல் எக்ஸைட்டட். ஏன்னா எப்பயுமே கோவிலுக்கு போகும்போது சுவாமியை பார்க்கணுங்கிற அந்த ஒரு பக்தி பரவசம் அந்த விஷயந்தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் இசையோடு சேர்ந்து ஒரு பக்தி பரவசமாக இருக்க போகுது. ஸோ ஆல் எக்ஸைட்டட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இசை ஞானி அவர்களுடைய சன், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார் தான் அந்த கான்சர்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டீமோட, அந்த மியூசிஷியன்ஸ், அந்த சிங்கர்ஸோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் வைப் ஆல் டுகெதர். ஸோ ஐ ஹோப் எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம அங்கே போய் பார்ப்போம். நானும் வந்து ஆல் எக்ஸைட்டட். ஐ டோன்ட் நோ எங்கே எப்படி என்ன மாதிரிலாம் இருக்க போகுதுங்கிறது தெரில, வாட் டு எக்ஸ்பெக்ட்னு தெரில. பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி மெமரபிள் டிவோஷனல் கான்சர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பார்ப்போம் இன்னும் போகிற வழியில் என்னெல்லாம் நிறைய டிஸ்கவர் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். மியூசிக்கலாகவும் மியூசிக்கல் இல்லாமே. திருப்பி தூங்குறியா? மஞ்சிங் நடக்கலையா? ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் த டே. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இட்ஸ் அன் எத்னிக் அவுட்ஃபிட் ஜஸ்ட் ஃபார் திஸ் டிவோஷனல் கான்சர்ட். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டு பர்ஃபார்ம் ஃபார் ஆல் ஆஃப் தெம். ஸோ கம், லெட்ஸ் ஜாயின் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங். பல ஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தே துவதும் பணினே திறங்கள் பணிந்தே துவதும் பணினே திறங்கள். சாட்டிஸ்ஃபைங்கான ஷோவை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு இந்த கூல்ட்ரிங்க் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறதுனால கூல்ட்ரிங்க் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு கிளம்புவோமா. ஸோ இந்த ஒரு குட்டி ட்ராவல் டு திருவண்ணாமலை அண்ட் பர்ஃபார்மிங் வித் சம் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் மியூசிஷியன்ஸ் இதோட நிறைவு பெறுகிறது.
இதில் முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குது. நம்ம காரில் திருப்பி வரும்போது நிறைய vlog ஷூட் பண்ண முடியல, ஏன்னா லைட் சுத்தமாக இல்லை. அண்ட் ஐ திங்க் அதுக்கெல்லாம் நிறைய கொஞ்சம் எக்யூப் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் ஃப்யூச்சரில் வர vlogsலாம் இன்னும் பயங்கரமாக ரெடி ஆகிறேன். ஓகே, இப்போ இந்த vlog ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட முடிக்கலாமா? எங்கள் அம்மா அவங்களோட ஃபோனை மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் பாதி தூக்க கலக்கம், ட்ராவலுக்கு ஃபுல்லாக வந்து உட்காந்துட்டே வந்தாங்கல்ல, ஸோ பாதி தூக்க கலக்கத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நாம் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறது இல்லை. ஓகே, கொஞ்ச நேரம் லைட்டாக பதற விடுவோம், என்ன நடக்குது இப்போ பார்ப்போம் என்ன ஆகுது. என்ன குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கேட்கவே இல்லை. வாசகதெல்லாம் பூட்டியாச்சு. அதெல்லாம் ஓகே. ஃபேன் லைட் அணைக்க சொல்றாங்க, வாசகதை பூட்ட சொல்றாங்க. முக்கியமான மேட்டரை கேட்கவே இல்லையே. இது என்னடா அது, ஒருத்தர் ஃபோனை இப்படி மறந்துட்டு போய் எதுவுமே ஆகாத மாதிரியா இருக்கிறது. கொடுத்துடலாமா? நான் வெயிட் பண்ணுவேன். கொடுக்க வேணும், பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு கழிச்சு இது ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். இங்கே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க. என்ன ஃபோன் கொடுப்பா, அந்த இதை கேள்வி ஃபோன் கொடுக்கணுமா? ஃபோன் கொடுமா? என்கிட்ட கேட்டாலும் என் ஃபோன் என்கிட்ட எப்படி இருக்கும்? அப்படியே வச்சு தூக்கம் இருக்க கஷ்டம்னா என்கிட்ட எப்படி இருக்கும்? சத்தியமா என்கிட்ட இல்லை. எடுப்பா. பார்த்துட்டாங்க, பரவாயில்ல. கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, டேக் கேர். ஓகே, ஸோ இனிதே இந்த பியூட்டிஃபுல் ட்ரிப் நிறைவு பெறுகிறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைச்சிக்கங்க. நிறைய இந்த மாதிரி சூப்பர் ஃபன் vlogsலாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இட்ஸ் கோயிங் டு பி மோர் அன் இன்சைட் ஆஃப் மை டெய்லி லைஃப். நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும், நிறைய ஃபன் இருக்கும், நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன் அண்ட் லெட்ஸ் ஜாயின் வித் மோர் ஃபன் ஆன் த நெக்ஸ்ட் திங். See you.